தையல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம பொதுவாக ஒரு ஜென்ஸ் டெய்லரும் லேடிஸ் டெய்லரில் யார் சீக்கிரமாக துணி தைக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு கருத்து இருக்குது. யார் அப்படின்னா, ஜென்ஸ் டெய்லர்கிட்ட கொடுத்தா சீக்கிரமாக தைச்சிருவாங்க, லேடிஸ் டெய்லர்கிட்ட கொடுத்தா லேட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான கருத்து. அதுக்கு என்ன காரணம்? ஏன் ஜென்ஸ் டெய்லர் சீக்கிரமாக தைக்கிறாங்க, லேடி டெய்லர் கம்மியாக தைக்கிறாங்க, அதாவது ஸ்பீடு கம்மியாக தைக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு லேடி வீட்டில் தைக்கிறாங்க அல்லது கடைகளில் போய் தைக்கிறாங்க, அதாவது கடை வச்சு தைக்கிறாங்க இல்லை கடையில் வேலைக்கு போய் தைக்கிறாங்க. அப்படியா இருந்தாலும் சரி, அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி, அதாவது கடைக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லா வேலைகளும் செஞ்சு வச்சுட்டு தான் கிளம்புவாங்க. அவங்க சீக்கிரமாக எந்திரிச்சு குழந்தைகளை கிளப்பி விட்டுட்டு அப்புறம் வீட்டில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சமையல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா அவங்க வேலைகளையும் முடிச்சுட்டு பர்சனலாக குளிச்சுட்டு அவங்களோட வேலைகள்லாம் முடிச்சுட்டு அப்புறமா கிளம்பி வருவாங்க. இப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு பாதி டயர்டு அதுலேயே வந்துடும். நம்ம துணி தைக்கிறோமா, ஆல்மோஸ்ட் அவங்க மதியானமே டயர்டாகிடுவாங்க. ஜென்ரலாகவே ஜென்ஸை விட லேடிஸ்க்கு கொஞ்சம் எனர்ஜி கம்மி தான். ஜென்ஸ் ரொம்ப ஸ்பீடாக செய்வாங்க, ஆனால் லேடிஸ் கம்மியாக செய்வாங்க. அதுக்கு உண்மையான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜென்ஸ் ஒரு வேலைக்கு கிளம்புறாங்க, அதாவது டெய்லர் ஷாப் கிளம்புறாங்க. அவங்க ஒரு டெய்லர். அவங்க வீட்டில் என்ன வேலை பார்த்துட போகிறாங்க? வீட்டில் எல்லாருமே லேடிஸ் தான் செய்வாங்க. அப்படி லேடிஸ் செஞ்சிட்ருக்கிறப்ப இவங்க காலையில் எந்திரிச்சு குளித்து கிளம்பி வர்றது ஒண்டி தான் இவங்களோட வேலையாக இருக்கும். மிஞ்சி போனால் ஒரு கடைக்கு போயிட்டு வருவாங்க, அவ்வளோதான் செய்வாங்க. இதுதான் ஜென்ஸ் டெய்லர். ஜென்ஸ் டெய்லர் இப்போ ஒரு பேச்சுலராக இருக்காங்க, இல்லை ஒரு ரூம் எடுத்து தங்குறாங்கன்னா அப்போ கூட ஒரு லேடி பார்க்குற ஒர்க்கு ஜென்ஸால் பார்க்க முடியாது. அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு டயர்ட்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் ஒரு லேடிக்கு ரொம்ப டயர்டாகிடுவாங்க, ஆனால் அது வெளியில் தெரியாது. அது ஒரு ஆஃப் டேலேயே அவங்களுக்கு அந்த டயர்டு ஸ்லோவாகிடும். நம்ம ஒர்க்கு ஸ்லோவாகிடும். அதனால தான் லேடி டெய்லர் ஒர்க்கில் கொஞ்சம் ஸ்லோவாக பார்ப்பாங்க, ஜென்ஸ் டெய்லர் ஸ்பீடாக தைப்பாங்க. அதுக்கு உண்மையான காரணமே இது தான். இதுவே சில பெண்கள், ரொம்ப ரேராக தான், இப்போ திருமணமாகாத பெண்கள் இப்போ அம்மா வீட்டில் இருக்கிறாங்க, வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சிடுறாங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட யாருமே ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்க நிறைய துணி தைப்பாங்க. அவங்க ஒரு டெய்லராக இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு டெய்லர் ஷாப் ஓட்டி போகிறது தான் வேலை, இல்லை வீட்டில் தைக்கிறது மட்டும்தான் வேலைங்கிறப்ப அவங்க ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க. இதே ஒரு ஜென்ஸ் வீட்டில் எல்லா வேலைகளையும் செஞ்சு முடிச்சுட்டு இப்போது வெளி வேலைகள், அதாவது இப்போ கடைக்கு போகணும், எல்லாமே ஒரு லேடி செய்கிற எல்லா வேலையும் செஞ்சுட்டு அந்த ஒரு ஜென்ஸ் டெய்லர் துணி தைக்க வராங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அவங்களும் ஸ்லோவாக தான் தைப்பாங்க. ஆக்டிவ்னஸ் கம்மியாக தான் இருக்கும். உண்மையான காரணம் இது மட்டும்தான். ஏன் ஜென்ஸ் டெய்லர் மட்டும் ஸ்பீடாக தைக்கிறாங்க, சீக்கிரம் நிறைய துணிகளை தைச்சிடுறாங்க, லேடிஸ் டெய்லர் கம்மியாக தைக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது மட்டும்தான் காரணம். கண்டிப்பாக இது மட்டும்தான் காரணம், வேறு எந்த காரணமும் இல்லை. ஏன்னா பெண்கள் ஆண்களுக்கு சளைச்சவங்களே கிடையாது. எல்லா துறைகளிலுமே பெண்கள் முன்னேறிட்டு தான் வராங்க. அதாவது அவங்க செய்கிற ஒர்க்கு, இப்போது பைலட்டாக இருக்கிறாங்க, ஏரோப்ளேன் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, பஸ்ஸு, லாரி, எல்லாமே ஆட்டோ ஓட்டுறாங்க. எல்லாத்துலேயுமே பெண்கள் சாதிச்சு தான் வராங்க. அவங்களால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. என்ன, அவங்களுக்கு அதிகமான வேலை இருக்கிறதால அதிகமாக டயர்டாகிடுறாங்க. இதுவே ஒரு ஜென்ஸ் அதிக வேலை பார்த்துட்டு டெய்லர் ஷாப் போனாலும் இதே அளவு தான் டயர்டாகிடுவாங்க. இது ஒண்டி தான் காரணம். அதே போல் ஷாப்பில் போயிட்டு இப்போ ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த கடையில் போய் நான் வேலை பார்க்குறேன்னா கன்ஃபார்மாக அந்த வேலையை நான் பார்த்தே தான் இப்போ கடைக்கு வந்திருக்கேன். இப்போ வீட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. நான் கடையில் தான் இருப்பேன். வீட்டில் ஒர்க் முடிச்சுட்டு கடையில் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கேன். இதுவே நான் வீட்டில் தைக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வீட்டு வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இடையில தைக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுவும் இப்போது வீட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்க, ஃபேமிலி கொஞ்சம் பெருசு, 5-6 பேர் இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப சாப்பாடு செய்யணும், அப்புறம் பசங்களை பார்த்துக்கணும், வீடை மெயின்டைன் பண்ணணும், துணி துவைக்கணும், பாத்திரம்லாம் வாஷ் பண்ணணும், இப்படி எக்கச்சக்க வேலை. அதை முடிச்சுட்டு வரப்பயே 11 மணி ஆகிடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து தைக்கலான்னு பார்த்துக்க கொஞ்சம் சீக்கிரமாகவே டைம் ஆகிடும். அப்புறம் மதிய சாப்பாடு செய்யணும். மதிய சாப்பாடு செஞ்சுட்டு 2 அல்லது 3 மணிக்கு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறம் தைக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளை மீறி ஒரு தூக்கம் ஒன்று வரும். இது நான் சொல்கிறது சில பேருக்கு காமெடியாக இருக்கலாம், உண்மையாகவே சொல்கிறேன். அந்த தூக்கம், நம்ம வேலையெல்லாம் முடிச்சு டயர்டாகிடுவோம், அதுக்குள்ளேயே டயர்டாகிடுவோம். அந்த டயர்ட்னஸில் சுத்தமாக தைக்கவே முடியாது, தூங்கலாம் போல் இருக்கும், தூக்கம் தான் வரும். அப்படி தூங்கி எந்திரிச்சிட்டு ஈவினிங் டைமில் தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அதுவும் காலையில் இருக்கிற அந்த எனர்ஜி அந்த ஈவினிங் டைமில் இருக்கவே இருக்காது. கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க. அந்த டைமில் தான் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ நான் சொல்கிறது எல்லாமே வந்து என்னோடய லைஃப்லையும் அப்படியே நடந்திருக்கு. நிறைய நேரம் வந்து நம்ம வீட்டில் அதிகமான வேலைகள் இருக்கிறப்ப நம்ம அர்ஜென்ட்டான ஒர்க் இருக்கும். அப்போ பார்த்தா விருந்தாடி வருவாங்க. நம்ம நாளைக்கு கொடுத்தே ஆகணும். இப்போ வந்து ஒரு பசங்களோட ட்ரெஸ்ஸு பேபி ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நாளைக்கு காது குத்துறாங்க. நாளைக்கோ இல்லை நாளான்னைக்கோ நாளைக்கெலாம் ஊருக்கு போயிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம காலையிலே துணி தைச்சே ஆகணும். நம்ம மொதல் நாள் வந்து தைச்சிக்கிட்டு இருக்கோம். ஈவினிங் தைக்கிறோம். நைட்லாம் கொடுக்கணும். ஒரு 8 மணிக்கெலாம் அவங்கக்கிட்ட கொடுக்கணும். ஆனால் வந்து முடியவே முடியாது. ஏன்னா வந்து வீட்டில் வந்து டிஸ்டர்பன்ஸ் நிறைய பேர் இருக்கிறப்ப எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதையெல்லாம் மீறி நம்ம பல தடைகளையும் தாண்டி பெண்கள் வராங்கன்னா அதெல்லாம் வந்து சும்மா இல்லை. இதே வந்து இவ்வளோ டிஸ்டர்பன்ஸையும் தாண்டி ஒரு ஜென்ஸ் வருவாங்கன்னா ஆமாம் இப்படி ஒரு வேலை நமக்கு தேவையா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் வந்து பெண்கள் ஒண்டி தான் எல்லா வீட்டு வேலையும் பார்த்துட்டு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இந்த டெய்லரிங்கையும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. முக்கால்வாசி டெய்லரிங் பண்ணுற எல்லாருமே சரி வாழ்க்கையில் வந்து அதிகமாக அடிபட்டுள்ள அதிகமாக மனசு உடஞ்சி இப்போ ரொம்ப நஷ்டத்துலேயோ கஷ்டத்துலேயோ இருக்கிறப்ப தான் வந்து டைலரிங் வந்து சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட வரைக்குமே அப்படி தான். சில பேர் வந்து ப்ரொஃபஷ்னலாக அதை சூஸ் பண்ணுவாங்க. ஃபேஷன் டிசைனிங் அதோட சேர்த்து பண்ணுவாங்க. ஆனால் டெய்லரிங் வீட்டில் தைக்கிறாங்க, படிப்படியாக முன்னேறி கடை வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக அவங்க வந்து லைஃப்பில் பெரிய அடிபட்டிருப்பாங்க. அவங்க கண்டிப்பாக வந்து லைஃப்பில் முன்னுக்கு வரணுங்கிற எண்ணத்தோடையே வந்து அவங்க துணிகளையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, தைப்பாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி கிடைக்கும். வெற்றி கிடைக்காம இருக்கவே இருக்காது. நம்ம உண்மையான உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இது வந்து 100% உண்மை. கண்டிப்பாக இதை நம்பணும். இது வந்து எல்லாருக்குமே ஜென்ஸ் டெய்லராக இருக்கட்டும், லேடிஸ் டெய்லராக இருக்கட்டும், டெய்லர் மட்டும் இல்லை, மற்ற எந்த வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் ஆர்வத்தோடு இருந்தாலே போதும். அதோட நம்ம பட்ட கஷ்டங்கள் அவமானங்களை நினச்சி நம்ம வந்து ஒர்க் பண்ணோனாலே கண்டிப்பாக லைஃப்பில் முன்னுக்கு வந்துடலாம். கண்டிப்பாக முடியும். உண்மையான உழைப்பும் நம்பிக்கையும் எப்போதுமே நம்மளை கைவிடாது. அதை எப்பயுமே மறக்காதீங்க. நம்ம எல்லா விஷயத்துலையுமே உண்மையாக இருந்து நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து வெற்றியை நோக்கி நம்ம வாழ்க்கை போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். அதனால் வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து நேர்மையாக உண்மையாக இருந்து நல்லபடியாக உழைங்க. கண்டிப்பாக வெற்றி உங்களே வந்து சேரும். இதே போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். அதாவது ப்ளவுஸ் கட்டிங், ஸ்டிச்சிங்கு, அப்புறம் மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கிறேன். மறக்காமல் போய் பாருங்கள். வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் வரும். கண்டிப்பாக தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பெண்கள் வந்து எதுக்குமே சிலைச்சவங்க இல்லை. இருந்தாலும் வந்து பெண்களுக்கு அதிகமான பாதுகாப்பு தேவைங்கிறது மட்டுமே வந்து 100% உண்மையான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ நாட்டில் நடக்கிற பல விஷயங்களை வச்சு நான் சொல்கிறேன். இருந்தாலும் எல்லா தொழிலையும் வந்து பெண்கள் ஆண்களுக்கு சிலைச்சவங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஏஎஸ் டெய்லரிங் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.